போலீஸ்லாம் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே பொய்ன்னு சொல்றாங்க. என்னை வன்கொடுமை பண்ணது, என்ன நைட்டு அவன்கிட்டயோ போன்னு சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாள் வரைக்கும் மீடியா சப்போர்ட் இருக்கிறதால தான் என்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண முடியுது. என்னோட கேஸ், என்னோட முதல் வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா, ரெண்டாவது வாழ்க்கை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டும் அவன் மேல எந்த ஒரு எஃப்ஐஆருமே போடல. எப்ப பார்த்தாலும் என்னை வந்து விசாரிச்சுட்டு என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டு, முந்தா நேத்து கூட வந்து 23ஆம் தேதி அந்த விஜயலட்சுமி இன்ஸ்பெக்டர் அம்மா எதையோ எடுத்துன்னு வந்து என்கிட்ட சைன் போடுன்னு சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி என் மூஞ்சில பேப்பரை தூக்கி அடிச்சு அந்த மாதிரி புடுங்கிட்டு போனாங்க. வலுக்கட்டாயமா நான் சைன் போட மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி என்னை வந்து குற்றவாளி மாரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்டதான் விசாரிச்சுட்டு விசாரணையில எல்லாமே போய் பிரஸ் ரிலீஸ் விடுறாங்க. சத்தியமா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு இவ்வளோ தூரம் வெளியில வந்து சொல்றானா, நீங்க ஏன் நம்ப மாட்டீங்க? அவனை சேவ் பண்ணிட்டு அவளை அசிங்கப்படுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் தான் அசிங்கப்படுத்தினதுன்னு பார்த்தா இப்ப மேடை போட்டு பேசி வேற அசிங்கப்படுத்துறாங்க. காசுக்காக அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட இருக்க வேண்டிய தெய்வ செயலர்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ்லாம் எப்படி வினோத் காந்தி சார் கிட்ட போகுதுன்னு எனக்கு தெரியல. 5ஆம் தேதி காலையில அவன் வந்து என்னை வந்து அடிச்சு துன்புறுத்தினாலதான் நான் என்னுடைய காலேஜ் கிளாஸ் ரூம் உள்ள ஓடினேன். அதை எக்ஸாம் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்து கதையை மாத்திட்டாங்க. என்னால முடியல. இதுக்கப்புறம் எனக்கான நீதி கிடைக்காது போல. நான் ஆளுநரை எப்பதான் சந்திப்பேன்னு தெரியல. ஆளுநரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா போலீஸ் என்ன கொடுமைப்படுத்துறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு எனக்கான ஒரு நீதி அங்கேயாவது போய் கேட்பேன். ஏன் அவன் கொடுமை பத்தனா அப்படின்னு நான் வெளில வந்து சொல்றேன். ஆனா நீங்க அது இந்த மாதிரி கொண்டு போறீங்க. என்னையே வந்து குற்றவாளி மாதிரி இது பண்றது, என்னோட ஐடென்டிஃபை எல்லாம் வெளியில விடுறது, நான் கொடுக்குற எவிடன்ஸ் எல்லாம் வெளியில விடுறது, என்னை வந்து டார்ச்சர் பண்றது, டெய்லி ஒரு பேப்பர் எடுத்துன்னு வந்து சைன் போடுன்னு டார்ச்சர் பண்றது.